நடைபெற இருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் திமுக அதிமுக அணிகள் முழுவீச்சில் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் ஊடகங்களும் கருத்து கணிப்புகளை தெரிவித்து வருகிறது. இந்த கருத்து கணிப்புகளில் ஊடகங்களை தவிர்த்து ஜாதகமும் முக்கிய பங்காற்றி வருகிறது. வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கலுக்கு முன்பு நல்ல நேரம் பார்ப்பதும் ஜாதகம் பார்ப்பதும் பாகுபாடின்றி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் திருச்சி ஸ்ரீரங்கத்தை சார்ந்த ஜோதிடர் விஜயசாரதி ஐயங்கார் திமுக தலைவர் கருணாநிதி மற்றும் ஜெயலலிதாவிற்கு ஜாதகம் பார்த்து தற்போது உள்ள சூழலில் குறிப்பாக ஸ்ரீரங்கம் தொகுதி ஜெயலலிதாவிற்கு ஆதரவாக இருக்காது என்று தெரிவித்துள்ளார். கடந்த 1996 CM சேஷன் அவர்களால் வைக்கப்பட்ட 27/4/96 ஆயில்ய நட்சத்திரமானது இன்றைய தேதியில் வருவது அம்மாவிற்கு சரியில்லை என்று சொல்லலாம். இந்த ஓட்டுகளை குறைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் அம்மா அவர்களின் நட்சத்திரம் மகமாகும் சிம்மராசி ஆகும். இதற்கு 12வது விரைய ராசி, 27வது பத நட்சத்திரம் ஆயில்யம் ஆண்புனை என்பது அம்மாவினுடைய நட்சத்திரம் மதத்திற்கு எரிக்கு விரோதமான ஒன்றாகும். எனவே முகூர்த்த நாள் என்று கூட நட்சத்திர சுத்தம் அவசியம் என்பார்கள். தேர்தலானது மக்கள் வாக்குகளை பதிவு பண்ணக்கூடிய நாள் ஆயில்யத்தில் வந்திருப்பதால் அம்மா அவர்களுக்கு ஜெயமானது குறைவு என்றுதான் சொல்ல வேண்டும், வெற்றி என்பது குறைவு என்றுதான் சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் சிம்மராசியில் பிறந்துள்ள அவர்களுக்கு மாத கணக்குப்படி ராசிநாதன் சூரியன் ராசிக்கேட்டில் மறைகிறார். 6 வக்கர சனி பார்வையில் இருக்கிறார். 8 செவ்வாய் இருக்கிறார், 8 புதன் இருக்கிறார், 8 குரு இருக்கிறார். ராசிக்கு 3லும் 8லும் குரு சஞ்சரிக்கும் போது நல்ல பலன் கண்டிப்பாக தராது என்பது தீர்ப்பு. இதை தவிர அம்மா அவர்களுக்கு தசாபுக்தி பார்ப்போமானால் ராகு திசையில் சந்திரபுக்தி நடக்கிறது. சந்திரனானும் கேது சாரம் பெறுகிறார். கேதுவோ 5ஆம் இடத்துல லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் தடை நிலையில் உள்ளார். பாரகாதிபதி குரு சாரத்தில் கேது பெற உள்ளார். என்னதான் இருந்தாலும் சந்திரன் கேது சாரம் பெறுவது தவறு என்கிற அடிப்படையிலும் சந்திரனுக்கு 8ல் சுக்கரன் என்று சுக்கர அந்தரமும் சந்திரனுக்கு 8ல் என்கிற வகையில் பயன்படாது என்ற விதியும் 3வது ஏழரை சனி நடப்பதனாலும் இந்த தேர்தல் வேறு ஒரு காலகட்டத்தில் நடைபெற்றால் அம்மா அவர்களுக்கு ஜெயிப்பதற்கு வசதியாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நடைபெறுவது ஒரு வகை கோச்சார ரீதியாக ஜோட ரீதியான குறைவான காலகட்டம் தான். எனவே வரப்போகும் தேர்தலில் ஜோதிடர்களுடைய கிரக நிலைகள் ஆய்வுகளின்படி ஜோதிட அனுமானம் செய்பவன் ஜோதிடன் தீர்மானிப்பவன் இறைவன் என்ற வாக்குப்படி என்னுடைய அனுபவங்கள் வாயிலாகும், எனக்கு அடுத்த புத்தகங்கள் வாயிலாகும் ஒரு நடுநிலையானாக இருந்து என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நான் தொழில் செய்து கொண்டிருப்பதால் இந்த கருத்தினை அந்த பத்திரிகையாளர் சமூகம் நாளாக சூழ்நிலை சொல்லப்படக்கூடிய பத்திரிகையாளரை மதிக்க வேண்டும் என்கிற சூழ்நிலையில் எனது கருத்தை வெளிப்படுத்த உள்ளேன். உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். அதே நேரத்தில் திமுக தலைவர் கருணாநிதிக்கு தற்போது உள்ள சூழ்நிலை சாதகமாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தற்போது வரக்கூடிய எலெக்ஷன் நாள் அன்று மக்கள் ஓட்டுகளை பதிவு செய்யும் நாள் அன்று ஆயில்ய நட்சத்திரம் வருகிறது. இந்த நட்சத்திரமானது கலைஞர் பிறந்த உயிர்நாடியான கடகலக்கணத்தில் அமைகிறது. அவருடைய ராசிக்கு 3வது ராசியில் சந்திரன் அமர்கிறார். எனவே இதுவும் வெற்றியில் சேரும். அடுத்ததாக கலைஞருடைய ரிஷபராசி மிருகசீர்ஷ நட்சத்திரத்திற்கு லாபராசியிலே தற்போது குரு உள்ளார். அத்துடன் எலெக்ஷன் நாளன்று சூரியன், செவ்வாய், புதன் போன்ற கிரகங்களும் இணைகிறார்கள். சந்திரன் புதன் சாரம் பெற புதன் லாபராசியில் உள்ளார். இதுவும் கலைஞருக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையே. அடுத்ததாக கலைஞருடைய ஜாதகப்படி பார்ப்போம். கடக லக்னத்தில் பிறந்த கலைஞர் ஐயா அவர்களுக்கு சுக்கிர திசை சந்திர புக்தி நடக்கிறது. சந்திர அந்தரம் நுழைவாயில். கடகலக்கணத்திற்கு குருவும் செவ்வாயும் சுபர் யோகராவர். நடப்பு தசாநாதன் சுக்கிரன் குருவினுடைய நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருக்கிறார். புக்திநாதன் சந்திரன் லாபராசியில் உச்சம் பெற்று குருவின் பார்வையில் கஜகேசரி யோகத்துடன் வீட்டிருக்கிறார்.
எனவே நடப்பு சுக்கிர திசை சந்திரபுக்தி கலைஞருக்கு மாபெரும் வெற்றியை தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உள்ளன என்பதில் சந்தேகம் ஏதுமில்லை. என்னதான் திராவிட கட்சிகளாக இருந்தாலும் ஜாதகப்படியே நடக்கும் அதிமுக தலைவி ஜெயலலிதா ஜாதக பலனை எப்படி எதிர்கொள்வார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். திருச்சியிலிருந்து தமிழ் வெப் டிவி செய்திக்குழு.